கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறதை நாம் வாசிக்கிறோம். ஆதிகாம் 18:23-33 வரைக்கும் வாசித்தீங்களா? சோதோம் குமரா பட்டம் அழிந்து போகாதபடிக்கு ஆபிரகாம் திறப்பில் நின்று தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய சகோதரனுக்காக திறப்பில் ஆண்டவர் நோக்கி கதறி, ஆண்டவர் 50 நீதிமான்கள் இருந்தார், 45 நீதிமான், 30 நீதிமான்கள் இருந்தார், 20 நீதிமான்கள், கடைசி அவன் சொல்றான் 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீர். ஆண்டவர் சொல்றார் 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த தேசத்தை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். பாவம் பெருகிறபடினால் இந்த தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இலங்கை தேசத்திற்காக, இந்திய தேசத்திற்காக, இந்த தமிழ்நாட்டிற்காக, இந்த உலகத்திற்காக செபிக்க வேண்டியது உங்கள் மேலே, நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திறப்பில் நிற்கத்தக்கதாய் எசேக்கியேல் 22:30 சொல்றபடி நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருவனை தேடினேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய கூக்குரலை கேட்டு திறப்பில் நின்று அழிந்து போகிற ஜனங்களை தப்புவிக்கும்படியாக நாம் செபிப்போம். ஆண்டவர் இவர்களை தப்புவித்து மீட்டுக் கொண்டு ரட்சித்து பாதுகாத்துக் கொள்வார். நான் ஜெபத்தை கேட்டு தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you.